இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, Today's God's word is, நம்ம குடும்பங்கள்ல, நம்ம சபைகள்ல, நம்ம தேசத்துல பலவிதமான ஆவிகள் இருக்கு. in our family and in our country there are a lot of spirits. அசுத்த ஆவிகள். They are evil spirits. இந்த அசுத்த ஆவிய These evil spirits, எப்படி மேற்கொள்ளணும்? how to overcome them? நிறைய நேரம் பாப்போம், எல்லாமே பிசாசு தான் செய்யுது, கன்ஃபார்ம் தான். We know that everything does by evil spirits. நன்மை செய்கிறது எல்லாமே தேவன் தான், நன்மை தான், கரெக்ட் தான். All the good things are done by God. ஆனா தேவன் எது செஞ்சாலும் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி செய்வார். But when God does anything, He does it with a plan. அந்தந்த வேலைக்கு ஒரு ஆட்களை வைத்திருப்பார். He has set people for that work. சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு சில தேவதூதர்களும், God has kept some people for. சில மனிதர்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவதூதர்களும், God has set some people for blessing. படைப்பதற்கு சில தேவதூதர்களையும், And He has set some angels to create அழிப்பதற்கு சில தேவதூதர்களையும், and to destroy. இப்படி சில ஆட்களை அவர் நியமித்து So வைத்திருக்கிறார். He has selected and named few people to do some certain work. நான் சொல்றது புரியுதுங்களா? I hope you understand. தேவன் இப்படி வச்சிருக்கிறாரு, அதே மாதிரி தான் எதெல்லாம் தேவன் வச்சிருக்கா அதை டூப்ளிகேட்டா பிசாசு செய்வான். The Satan tries to duplicate everything. அவன் ஒரு தனியா ஒரு சேனை வச்சிருப்பான். He has a different kind of army. அவனும் ஆக்கவும் அழிக்கவும் சில ஆட்களை வைத்திருப்பான். He also has set some people to. எங்கெங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் இருக்கோ, தேவனிடத்துல ஒரு மனிதன் ஐக்கியப்படுறானோ அவனை சாவடிக்கும்படியாக, The Satan's work is to destroy the people who are close to God. அவனை அழிக்கும்படியாக To destroy them. இந்த ஆவிகள் போராடி கொண்டே இருக்கும். These evil spirits struggle. ஒரு மனுஷன் சும்மா இருக்க கூடாது, அவனை எப்படியாவது அவனை தன் பக்கம் வலிக்கும்படியாக பிசாசு வேலை செய்ய It will ஆரம்பிச்சு. try to drive them out from God. நிறைய நேரம் நானும் யோசிப்பேன், I have thought about ஆரம்ப it காலகட்டங்கள்ல in the early stages. இந்த உண்மையா இருந்து நல்லா இருந்து என்னத்த கத்த நம்ம செஞ்சுட்டேன். What God has done in my life. இந்த பிசாசை வணங்குறோம், சரி, பிசாசு எல்லாமே பெஸ்டா வச்சிட்டு இருக்கு. Even the ones who do idol worship, they are happy. கேட்காமையே கொடுக்குறான். They are receiving all the பேசாம blessings. என்ன பண்ணிடலாம், பிசாசு பக்கமே அப்படி சாஞ்சிடலாமே. Or shall I do the idol worship? நிறைய நேரம் நினைச்சிருக்கேன் நான். I have always thought about that. அதுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஊழியத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. But God has brought me into the ministry. நல்லா கவனிங்களேன். நான் ஒரு சகோதரன் வேற ஒரு சபைக்கு போற இடையில ஒரு பிரச்சனைக்காக ஒரு 9 வருஷத்துக்கு முன்பாக என்னை தேடி வந்திருந்தார். So 9 years a man came to me. அவர் போற சபையில அவர் ஆராதனை பண்ணுவார். He used to do ministry and he used to கணவன் worship. மனைவி நல்ல ஊழியம் செய்யற பிள்ளைங்க. They were a ministry who are doing as a ஜெபம் பண்ணி ஒரு விடுதலை கிடைச்சு கடந்து போயிட்டாரு. He got delivered and they went off. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்பாக இடையில அவரை எதுக்கோ ஒண்ணு நம்பரை பார்த்துட்டு, பிரதர் விஜய் பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு காட்டுறேன். I just randomly contact and I talked to him. அவர்ல சொல்லுங்க சார் அப்படின்னு. சார் இல்லையா, நான் பாஸ்டர் பேசுறேன், தண்டையார்பேட்டில் இருக்கிற பாஸ்டர். And I told who I was. ஓ நீங்களா? And he remembered. எப்படி போகுது சர்ச், எப்படி போகுது பிரேயர் லைஃப், எப்படி போகுது? ஏன்னா அவர் நல்லா ஜெபிக்கிற அவ்வளவுதானே. I was asking. ஐயோ நான் அதெல்லாம் விட்டு பல வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர். He said that he has left praying. ஏன் இப்படி சொல்றீங்க பிரதர்? And I asked why is that? கர்த்தர்ட்ட கேட்டா அவனை சும்மா கொடுத்துறாரு. அவரு நம்மள அழ வைக்கிறாரு. அவர்கிட்ட போனா நேர்மையா இருக்கணும், பாவம் செய்யணும், செய்யக்கூடாது, ரொம்ப உண்மைக்கு உத்தமமா இருந்தா என்னத்தை வாரி கட்டிக்கிட்டேன் நானு. And he told that there are lots of rules and regulations to follow. அப்போ இப்ப என்ன பண்றீங்க பிரதர்? And I asked him what is இன்னைக்கு doing now. இஷ்டத்து ஜாலினா ஜிம்கானா. And now he is living his life freely. வாரத்துல ஒரு நாள் நல்லா குடிப்பேன். He'll drink one day in the என் week. மனைவியும் குடிக்கிறா. Even his wife will drink. அவதான் பிரச்சனை இல்ல, அவளும் குடிக்கிறா. சாட்டர்டே ஒரு நாள் தான், எனி டைம் இல்ல. Only on the Saturday. பிசினஸ் பண்றோம், நல்ல வருமானம், ஜாலியா இருக்கும். And we are so happy that லைஃப் என்ஜாய் பண்றோம். இந்த கடவுள் பக்கமே போறது இல்ல. I'm not going to the God side and I'm enjoying. பேசாம என்ன பண்ணிட்டேன், என் வாழ்க்கையை சாத்தானுக்கே ஒப்பு கொடுத்துட்டேன். I think I'll give my life to யாரு எனக்கு இஷ்டத்துக்கு எனக்கு தேவையை கொடுக்குறாங்களோ அவங்கள நான் வணங்கிட்டு போறேன். எதுக்கு என் வாழ்க்கைக்கு இயேசு? Why do I need God? இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். Today I'm very nice. உங்க பாஸ்டர் எதுவும் சொல்லியா? ஐயோ அந்த ஆளு ஊழியக்காரன் சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு, அந்த He disrespected the pastor. என்ன 2 வருஷமா டார்ச்சர் பண்ணாரு. நான் இப்ப அந்த சர்ச்சில் இருக்க எல்லா நம்பரும் பிளாக் பண்ணிட்டேன், தெரியாம உங்க நம்பர் எடுத்துட்டேன் பாஸ்டர். I blocked everyone in the church and நான் அப்படியே யோசிச்சுட்டு, பிரதர் சாத்தான் என்னைக்கும் நன்மை கொடுக்க மாட்டான் பாரு. And I told him that the Satan will not give all the நீங்க வேணா என் பக்கம் வந்து பாருங்க, ஏசப்பட்ட கேட்டா உடனே கொடுத்துருவாரா, இவன்ட்ட கேட்டா உடனே கொடுக்குறான். புட்டியும் சரி குட்டியும் சரி உடனே தரான். உங்களுக்கு வேணுமா பாஸ்டர்? ஐயா
ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நான் ஜெபம் பண்றேன். சொல்றேன் டப்புன்னு கட் பண்ணிட்டார். And he cut the call. நல்லா கவனிங்களே. நேத்து வந்து என் 2 நாளுக்கு முன்னாடி என் காருக்கு வந்து அசசரிஸ்க்கு பாரிஸ்ல சீட்டு மாட்ட போகும்போது ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும். சும்மா வாக்கிங்ல அப்படியே ஒரு கடையா போகலான்னு சொல்லிட்டு ஒரு மத்தியானத்துல அப்படியே கிராஸ் பண்ணி போறேன். அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். And when I was out, I saw that man on the எங்கேயோ platform. பார்த்தோம்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே ஆளு உட்காந்துட்டு And the இருக்கு. same man was sitting over there. பிரதர் விஜய் பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு. And I went and spoke to him. என்னன்னா கெஞ்சால அடிக்ட் ஆகி மனைவி வேற ஒருத்தன்ட்ட ஓடி போய் That he got addicted to drugs and வேலை போய் பிசினஸ் he lost இல்லாம his business and பிச்சைக்காரத்தனமா ஒரு 10 ரூபா தான் கொடுங்க பாஸ்டர். he became a beggar. நான் பார்த்து சொன்னேன், And I saw him and என் I இயேசு told, பெரியவர். great. அவர் பொறுமையா கொடுத்தாலும் அவர் நிதானமா கொடுப்பா. வா சாப்பிடலாம், என் கூட வா சாப்பிடலாம்னு சொல்லி உட்கார்ந்து சாப்பிட அவர் கூட்டிட்டு போ. ate together. And அவர் சாப்பிடு, நீங்க சாப்பிடலையானு. இல்ல எனக்கு வேற ஒருத்தர் பிரதர் வராரு, அது வரை நீங்க சாப்பிடுங்க, நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் டீ மட்டும் சாப்பிடுறேன்னு அவரை சாப்பிட வச்சு அவர் அனுப்பும்போது சொன்னேன், ஆரம்பத்துல பிசாசு கொடுக்கறது எதற்குன்னா உன்னை அழிக்க தான் கொடுக்க தவிர உன்னை பார்த்துக்கணும்னு இல்ல. does that destroy you? தேவன் உனக்கு சில விஷயங்கள் உடனே கொடுக்காதது காரணம் என்னன்னா உன்னை பார்த்துக்கணும்னு சொல்லிதான் சொல்லி இதை கொடுக்காம அவர் வெயிட் பண்ற. அவர் கொடுக்கிறாருன்னா இந்த உலகத்துல எங்கேயாவது அநியாயம் ஜெயிச்சதா இருக்கா? God has every plan for delaying blessings. குடும்பக்காரன் ஜெயிச்சவன் இருக்கிறானா? Is there anyone who எக்ஸாம்பிள் ஹிட்லர் எடுத்துங்க. ஹிட்லர் இந்த உலகத்தையே ஆளுகின்ற கடைசியில வாழ்ந்தவன் எப்படி இருந்தான்? ஒவ்வொருத்தரும் முடிவுல மோசமா இருக்கும். everyone's end will be எல்லா அரசியல்வாதியும் மோசமானவங்க தான். everyone are bad, ஆனா but still நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த அதே அரசியல்வாதி the same politician கடைசி நாட்கள்ல நன்மை செய்ய ஆரம்பிப்பான். in the end days he ஏன்னா எல்லாமே இழந்து போயிடும். வெறும் பதவி மட்டும்தான் இருக்கும் தவிர உள்ளுக்குள்ள சமாதானம் சந்தோஷம் எதுவுமே இருக்கு. and he has only left with emptiness. என் இயேசு கிட்ட நீ தேடி வரனா when you come to the Lord, அங்க சத்தியம் இருக்கும், there is promise, உண்மை இருக்கும், there is truth, பரிசுத்தம் இருக்கும், there is அன்பு இருக்கும். and there is love. இது இந்த உலகத்துல சாத்தானால கொடுக்க முடியாது. And the evil spirit cannot give in. காசு கொடுத்தா அன்பு வரும், ஆனா அது நிரந்தரமா இருக்காது. Nothing will be permanent with the money. உன் அம்மா கிட்ட வர அன்பை காசுலால வாங்க Your முடியாது. mother's love you cannot buy it with money. உன் மனைவி கிட்ட உன் பிள்ளை கிட்ட வர அன்பை காசு கொடுத்து வாங்க The முடியாது. love from your family cannot buy money. அதை எதை கொடுத்து வாங்க முடியாது? அதெல்லாம் கர்த்தரே நினைச்சாதான் கொடுக்க முடியும். It is only given by God. இப்போ தேவனால் யாவும் முடியும். God can do anything. சரியா? இந்த டாபிக்குள்ள இவ்வளவு தூரம் வந்தேன். Why have I come அப்ப to this topic? பிசாசு என்ன பண்ணுவான்னா நீ தேவனிடத்துல போகாதபடி உன்னை அப்படியே அவன் பக்கம் வலிப்பதற்கு என்னென்ன காரியம் பண்ணுவான்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So we are going to see what are the things Satan do to bring out from God.